ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி என்னது பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம கட்டிங் பார்த்தோம், நார்மல் ப்ளவுஸு. இப்போ முழுசாக தைக்க போகிறோம். எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். எல்லோரும் கவனமாக பாருங்கள், தள்ளி விடாமல் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் எப்படி ப்ளவுஸ் தைக்கணுன்ட்டு. ஒரு 1/4 இன்ச்சு மடிக்கணும். அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். நல்லா மெதுவாக அப்படியே பொறுமையாக எம்ப இழுத்து விடாமல் சுருக்கம் இல்லாமல் தைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தைச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணலான்னா, ஷோல்டரை கரெக்டாக ரெண்டையும் சரிசமமாக வச்சு ஒரு 3.5 இன்ச்சு கரெக்டான அளவில் ஒரு 3.5 இன்ச்சு அடிக்கணும். அதில் அடித்தோம்னா கரெக்டாக வரும். 2 பக்கமும் அதே மாதிரியே அடிச்சிடணும். சரிசமமாக கரெக்டாக வச்சுக்கணும். ஷோல்டரை கரெக்டாக வச்சாலே அந்த அளவு கரெக்டாக வந்துடும் கீழே. இப்போ அடித்தாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கையை தைச்சி வச்சுக்கிடணும். நான் என்னென்னா, இது அக்கிள் சைஸ் கூடுதலாக உள்ள துணி. ஒரு சைடு ஒட்டு வர மாதிரி வரும். அதுக்கு ஒரு 2 இன்ச்சில் நான் ஒட்டு போட போகிறேன். அது பின்னாடி வர மாதிரி தான் தைக்கணும், முன்னாடி வர மாதிரி தைக்கக்கூடாது. இந்த ஒட்டு போடுறது பின்னாடி போயிடும் அக்கிள் சைஸுக்கிட்ட. துணி பத்தலை, இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு, அதனால் 2 சைடும் நம்ம ஒட்டு போட்டாச்சு. அதில் ஒரு தையல் போட்டு மறுபடியும் அமுக்கு தையல் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். 2 பக்கம் ஒட்டு போட்டால் அது அசிங்கமாக வரும். அதனால் நம்ம அதை கணக்கு பண்ணி பின்னாடி வர மாதிரியே தைக்கணும். இப்போ ஒரு மடிப்பு மடித்து நம்ம ப்ளவுஸில் பின்னாடி தைச்சோம்ல, அதே மாதிரியே இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு தைச்சிட்டு, அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு, அது கொஞ்சம் பெரிய தையல் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம எம்மிங் பண்ண போகிறோமா, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் தையல் வச்சுக்கோங்க. மிஷினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும், அதை தூர எடுத்துடணும். அந்த தையலை 2வது தையல் போட்டதை தூர எடுத்துடணும். இப்போ தைச்சாச்சு, கையை தைச்சி வச்சாச்சு. அப்புறம் முன்னாடி உள்ள பார்ட்டை தைப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா 2 இன்ச்சு எடுக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு எடுத்துட்டு முக்கோண சைஸில் போட்டுட்டு நம்ம டாட் பிடிக்கலாம். இதில் 2ஐயும் சரிசமமாக கணக்கு பார்த்து எத்தனை இன்ச்சு, இப்போ 4.5 இன்ச்சு இருக்குது, 2.25 கரெக்டாக நடுஸில் வச்சு அது ஒரு 2.5 இன்ச்சு, அங்கே இங்கேயும் 1/4 இன்ச்சு நம்ம போட்டுக்கிட்டு கிராஸாக பிடிக்கணும். நடுஸில் 1.5 இன்ச்சு இடைவெளி இருக்கணும். 3 டாட்டுக்கு இடையில் 1.5 1.5 இன்ச்சு இடைவெளி இருக்கணும். அது கரெக்டாக வரும். இனி டாட் பிடிக்கலாம். நடுவில் உள்ள டாட் தான் பிடிக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும் கப் ஷேப்ஸு. அப்புறம் அடுத்த டாட் பிடிக்கலாம். நம்ம கரெக்டாக இதில் கிராஸாக அதில் வரதை கரெக்டாக கணக்கு பண்ணி அதிலிருந்து தான் எடுக்கணும். 1.5 இன்ச்சு கேப் விடணும் நடுஸில். 3 டாட்டுக்கு இடையில் 1.5 இன்ச்சு விட்டோன்னா கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட்டு.
ரொம்ப ஷார்ப்பாக கேட்குறவங்க 1 இன்ச்சு விட்டால் போதும். எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 2 இன்ச்சு கேப் விடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதில் எதிர்பார்ப்பாங்க எப்படி போடலாங்கிறத. அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இப்போ பாருங்கள் 3 டாட்டும் பிடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த பாட்டையும் அதையும் தைச்சிடலாம். அதே மாதிரி தான் தைக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பட்டிக்கு நான் அளவெடுத்து ஃபஸ்ட்டே கட்டிங்கில் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு பீஸ் வச்சோம்னா பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். துணி அதிகமாக தந்தாங்கன்னா அதிலே உள்ளதை போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா வேஸ்ட்டு துணி நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதை ஊடால போடணும் தெரியாத அளவுக்கு. இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 பீஸு 3 பீஸ் வைக்கணும். அது எப்படி வைக்கணும் பாருங்கள். ஒரு பீஸ் எப்படி வச்சிடணும். 2வது பீஸ் வெளி பீஸ் வைக்கணும். இப்போ 2வது பீஸ் உள் பக்கமாக வைக்கணும். நான் எப்படி வைக்கிறேன்னு கரெக்டாக பாருங்கள். இது பிசுறு இல்லாமல் பட்டி தைக்கிறது தான். நம்ம அப்படி தைச்சோம்னா பிசுறு தெரியாது. அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் நடு டாட் கொஞ்சம் ஒரு மடிப்பு விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் முன்னாடி பார்க்குறதுக்கு. இப்போ தைச்சாச்சு. நான் பட்டி எப்பவுமே கூட ஒரு இன்ச்சு கூடுதலாகவே அளவு எடுப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணி வேஸ்ட் பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம அதில் ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுறணும். கீழடியில் போட்டோன்னா கரெக்டாக வரும். 2 பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விடணும். இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குன்ட்டு பார்க்கணும். நம்ம மடிக்கிற அளவுக்கு துணியை கட் பண்ண கொஞ்சம் விட்டு தைக்கணும். அதை அப்படியே மடித்து விட்டுற வேண்டியதான். பின்னாடியும் பிசுறு தெரியாது. அழகாக மடித்து விட்டுட்டா பட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தள்ளி விடாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். முழுசாக பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறத. ரொம்ப சிம்பிளானதான் சொல்லி தந்திருக்கேன். இப்போ பட்டி தைச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரியே தைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம ஊக்கு பட்டியும் வி பட்டியும் தான் இது தைக்க போகிறோம். இது இப்போ ஊக்கு வைக்கிறதுக்கு நம்ம எத்தனை இன்ச்சு எடுக்கணும்னா நல்லா பாருங்கள். 2 இன்ச்சு எடுக்கணும். அதை 2ஆக மடிச்சுக்கிட்டு நம்ம வெளிப்பக்கமாக வச்சு ஊக்கு வைக்கிறதுக்கு தைக்கணும். ஒரு தையல் மேலோடி வச்சு ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. இழுத்து பிடிச்சா உயரமாயிரும். அதனால் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வேஸ்ட்டு பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு தையல் அதே போட்டு நம்ம என்னென்னு செய்யலாம்னா பின்னாடி ஒரு மடிப்பு கீழே மடிச்சுட்டு அதை இந்த பக்கமாக மாற்றி எடுத்து ஒரு தையல் போட்டுறணும். பிசுறு இருந்தால் கட் பண்ணிடணும். இழுத்து மட்டும் பிடிச்சிடாதாங்க ஊக்கு பட்டி தைக்கிற போது. மேலே தையல் போட்டுட்டு அப்புறம் வி தைப்போம். வி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். வி தைக்கிறதுக்கு எத்தனை இன்ச்சு எடுக்கணும்னா அதே இது டபுள் துணியாக 5 இன்ச்சு எடுக்கணும். 5 இன்ச்சு எடுக்கணும். நம்ம டபுள் துணியை எடுத்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எப்போவுமே டபுள் துணி தான் போடுவேன். அப்போ தான் நல்லா இருக்கும்ன்ட்டு அதை 2ஆக மடிச்சுக்கிட்டு இது உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு போகணும்.
ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடணும். தையல் போட்டுக்கிட்டு அதை என்ன செய்யணும்னா ஒரு 1/4 இன்ச்சில் அப்படி மடித்து எடுக்கணும். கீழே மடித்து அதை அப்படியே அதை வந்து நடுசில் கொண்டு வர மாதிரி 1/4 இன்ச்சில் தான் மடித்து எடுக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. வீ தைக்கணும். நடுசில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கீழே அடியில், அப்புறம் பட்டிக்கு நடுவில் ஒன்று போடணும். வீ வைக்கிறதுலையும் ஒரு டிப்ஸ் இருக்குது. அப்புறம் பட்டிக்கு நடுவில் பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல அதில் ஒரு தையல். அப்புறம் ப்ளவுஸில் வந்து நடு டாட் பிடிச்சிருப்போம்ல அந்த அதில் ஒரு அதில் ஒரு வீ வைக்கணும். வச்சாதான் கரெக்டாக வரும். நான் வந்து எப்போவுமே அந்த 5வது வீ வந்து இந்த கழுத்து ஜாயின் பண்ணல தான் அது வைப்பேன். கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல அப்போ தான் வைப்பேன். நான் 4 இது கரெக்டாக நல்லா பாருங்கள். கீழே அடியில் ஒன்று, பட்டிக்கு நடுவில் ஒன்று, அப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல, அப்புறம் அந்த டாட் பக்கிற இடத்துல. அப்போ தான் அந்த நல்லா சேஃபாக அழகாக காட்டும். முன்னாடி நல்லா நல்லா இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா மேலும் குளமாக இருக்க மாதிரி இருக்கும். இனிமே வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் ஜாயின் பண்ணலாம். 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிடும். பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லித்தரேன். ரொம்ப இழுத்தும் பிடிக்கக்கூடாது, கரெக்டாக வச்சு நம்ம தைக்கணும். அப்புறம் இந்த 2 இதுவுமே கரெக்டாக ஒன்று இருக்கான்னு நம்ம எப்போதுமே செக் பண்ணிக்கிடணும், கரெக்டாக இருக்கான்ட்டு. 1/4 இன்ச் லைட்டாக கூடுதலாக இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா ஊக்கு மாட்டுற இடத்துல கட்டை நிட்டையமாக நல்லா இருக்காது. அது நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். அப்புறம் இன்னொரு அளவு என்னென்னா, அந்த வி ஷேப் இருக்குல்ல அதில் நான் வச்சுருக்கிறது பாருங்கள். அந்த வீலேருந்து இந்த வி வந்து தனியாக நிற்கணும், அப்போ தான் அது கரெக்டான அளவு. இந்த 2 அளவும் ஷோல்டரும் ஒரே அளவாக இருக்கணும். நம்ம எப்போவுமே அதை செக் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, உடம்பு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அளவு போட போகிறோம். நான் எப்போவுமே கரெக்டான ப்ளவுஸ் தான் தாங்கன்னு சொல்லுவேன். அவங்க இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதுபடியே நான் எப்படி அளவு போடுறேன்ட்டு பாருங்கள். இதே மாதிரி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும் ப்ளவுஸு. நேராக கோடு போட்டு வச்சிட வேண்டியதான். அது மாதிரி கொக்கி சைட்லேயும் அதே மாதிரி போட்டு வச்சிடணும். ரொம்ப இழுத்து பிடிக்காதங்க, கரெக்டாக வச்சு அதை போடுங்க. அவங்க எதுவும் டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குது ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு தக்கன மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. லூஸாக இருக்கு இனிமேல் நம்ம பின்னாடி சில சைடை நம்ம பார்த்துக்கலாம், அளவு போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு அளவு போட்டுக்கிடணும். நான் எப்போதுமே என்ன பண்ணேன்னா, அந்த 2 பக்கம் ஒன்றா இருக்கிறத பார்த்து ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி மேலே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அந்த சைடு வந்து மேலுங்களும் வராமல் இருக்கிறதுக்கு.
நான் எப்போவும் அப்படி தான் பண்ணுவேன். அதை கரெக்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிடணும். இந்த டிப்ஸ் எதுக்குன்னா, நம்ம வந்து கை ஜாயின் பண்ண பிறகு அப்புறம் உடம்பு ஜாயின் பண்ணோன்னா சில மிஸ்டேக் வந்துடும். அந்த மேல்களும் சைடில் வந்துடும். அதனால தான் இந்த ஒரு டிப்ஸ். இதில் நம்ம எப்போவுமே உடம்பு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கை ஜாயின் பண்ணோம்னா இந்த மேலுங்களும் ஒரு மாதிரி வராது. கரெக்டாக அந்த சைடு இந்த சைடும் கரெக்டாக வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ முன்ன பின்ன இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து எது உயரமாக இருக்கோ அதை நம்ம கட் பண்ணி இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த தையல் போடுறது. கட்டை நெட்டையமாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அகலத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். 17 இன்ச்சு, எனக்கு 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். 8.5 17 இருக்குது. 2 சைடும் கரெக்டாக இருக்குதா? இனி நம்ம கை ஜாயின் பண்ணலாம். கையில் அக்குள் அழகு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து நம்ம கையை எதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ட்ரிப்பு செக் பண்ணிக்கிடணும். ஏதாவது ஒரு லைட்டாக கூட கூடுதல் குறைவு வரலாம். அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. வச்சு பார்த்துக்கிடணும். ப்ளவுஸை வச்சு கூட ஒரு ட்ரிப்பு செக் பண்ணிக்கிட்டால் நல்லது தான். கரெக்டாக இருக்குது. 1/4 இன்ச்சு கூடுதல் கரெக்டாக இருக்குது தைக்கிறதுக்கு. அது மாதிரி கை ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் உயரம் எடுத்தோன்னா 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம 3.5 வைக்கணும். 6 இன்ச்சு வச்சோம்னா இந்த பக்கம் 3.5 வைக்கணும். ஏன்னா 2 இன்ச்சு கம்மியாக வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து அந்த பின்னாடி நம்ம துணி காணலன்ட்டு வச்சோம்ல, அது வந்து கரெக்டாக பின்னாடி வர மாதிரி தான் வைக்கணும். அப்படி நான் என்ன செய்வேன்னா, அந்த அக்கள்கிட்ட கட் பண்ணல ஒரு 1/2 இன்ச்சு, அது எப்போவுமே கை ஜாயின் பண்ணையில் தான் கட் பண்ணுவேன். சிலவங்களுக்கு மாற்றி வெட்டிடுவாங்க. அதனால் கை ஜாயின் பண்ணையில் தான் எப்போவுமே வெட்டுவேன். இப்படி வெட்டினோம்னா கையில் சுருக்கம் வராது. நல்லா கை பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். எப்போவுமே நான் தைக்கும்போது தான் வெட்டுவேன். எல்லாருமே தைக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டிடுவாங்க. அது சில டைம் ஏதாவது மாற்றி தைச்சிரும். அதனால் எனக்கு எப்போதுமே நான் தைக்கும்போது தான் அதை வெட்டுவேன். 1/2 இன்ச்சில் நல்லா வளைச்சி கை ஜாயின் பண்ணலாம். ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. அப்புறம் அகலம் கூடிரும். இழுத்து பிடிக்காமல் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நடுசில் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். அப்படியே கொண்டாந்து மாற்றி மறுபடியும் எடுத்து ரிட்டன் அதே மாதிரி வந்து அங்கே லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு டபுள் தையல் போடணும் கையில். அப்போ தான் நல்லது, பிரிந்து போகாது. லைட்டாக அப்படி எடுத்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு தைக்கணும். கை ஜாயின் பண்ணல கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ரெண்டு தையல் போடணும். போட்டாச்சு. இப்போ ஒத்த பக்கம் கை தைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அப்புறம் இன்னொரு கை தைச்சிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணலாம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கரெக்டான அளவை போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, எப்படி போட்டேன்ட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போட்டுக்கிட்டு அந்த அக்கிள் சைடு வந்து எப்போவுமே அந்த ஜாயின் பண்ண இடத்துல மேலே நீங்கள் பார்த்து தான் துணி இருக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் கரெக்டாக. ஏன்னா கீழே ஜாயின் பண்ணியிருக்கோமா, அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது தையல் போடுறோம். நேராக போட்டாச்சு. 3 தையல் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே நேர் தையல் போட்டோன்னா நம்ம டைட்டாக இருந்தாலும் பிரித்து விட்டுக்கலாம். சிலம்பெல்லாம் கரெக்டாக வெட்டி கரெக்டாக விட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது ஒரு பக்கம் தைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு இந்த நேராக இருக்குதா, அதுக்கு தான் அந்த டிப்ஸ் சொன்னேன். அங்கே பாருங்கள், கோடு மாதிரி கரெக்டாக இருக்கா, அதுக்கு தான் உடம்பு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கை தைச்சோன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ 2 பக்கம் தைச்சாச்சு. நம்ம வந்து கிராஸ் பீஸ் தைக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணலாமா? கிராஸ் பீஸ் வந்து இப்படி துணி எடுத்துக்கிட்டு நம்ம கிராஸாக தான் கட் பண்ணணும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நேராக கட் பண்ணக்கூடாது, கிராஸாக கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஒரு 1.25 இன்ச்சு எடுங்க, கரெக்டாக வரும். கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம என்ன பண்ணலாம்னா 2 சைடும் பிசுறு இல்லாமல் கரெக்டாக கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பீஸ் எல்லாத்தையும் இனி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 இந்த நீட் சைஸாக இருக்குல்ல, அதை அந்த பக்கம் வச்சு நான் எப்படி வைக்கிறேன்னு கரெக்டாக பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். கழுத்து நல்லா ரவுண்டாக வர்றதுக்கு இதான் கிராஸ் பீஸ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போது ஜாயின் பண்ணியாச்சு. இனி கழுத்தில் கிராஸ் பீஸ் கொடுத்துட வேண்டியதான். இப்போ கொக்கி வைப்போம்ல, அந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம கழுத்து சைடு முன் சைட்லேருந்து வெளிப்பக்கமாக வைக்கணும். வெளிப்பக்கமாக வச்சு தான் உள்ளே கொண்டு போகணும். ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு. ரொம்ப மட்டும் இழுத்து தைச்சிடாதங்க, கழுத்து விரிஞ்சிரும். கிராஸ் பீஸை இழுத்துறாதங்க. கழுத்து பீஸு விரிஞ்சிருச்சுன்னா ஷோல்ட்ரு வந்து இறங்கி வரும். பார்க்குறதுக்கே சட்டை நல்லா இருக்காது ப்ளவுஸு. இழுக்காமல் அப்படி தைங்க கரெக்டாக. இப்போ வந்து கிராஸ் பீஸ் தைச்சாச்சு. அடுத்த ஒரு டிப்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணலான்னா அதை மாற்றி எடுக்கிறதுக்கு அதில் வந்து சின்னதாக கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விட்டால் தான் அந்த ரவுண்டு கழுத்து ஷேப் வந்து அழகாக காட்டும். அந்த அழகாக வர்றதுக்கு தான் அந்த இது பட்டி கிராஸ் நல்லா வந்து பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு கரெக்டாக பாருங்கள். சின்னதாக ப்ளவுஸில் மட்டும் கட் பண்ணிடாதங்க. அப்படி லைட்டாக அப்படியில் அந்த பீஸில் கட் பண்ணி விடணும். முக்கியமாக அந்த ரவுண்டு வர இடத்துல தான் கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த சேஃபாக கிடைக்கும். ரவுண்டாக அப்படி கழுத்து வர்றது கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள். ஒரு மடிப்பு மடித்து அதை மாற்றி உள் பக்கமாக கொண்டு போய் ஒரு அமுக்கு தையல் போடணும். அப்படியே தைச்சி கொண்டு வரணும். கழுத்தை மட்டும் இழுத்து தைச்சிடாதங்க, நைஸாக அப்படியே கொண்டு வாங்க. அப்படி அமுக்கு தையல் அப்படியே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸு தைக்க முடிச்சாச்சு. ஒரு மடிப்பு லாஸ்ட்டில் மடித்து அதை உள்ளே தைச்சி விட்றணும். உள்ளே வந்து பிசுறு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற சைடில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணல, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதை வந்து லைட்டாக அப்படி அப்படியே கட் பண்ணி விட்றணும். அதிகமாக இருந்துச்சுன்னா
அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு அழகாக வரும். நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாக இருக்க இடத்தெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இனி அமுக்கு தையல் போட போகிறோம். அதை உள்ளே கொண்டு போய் அப்படியே ஒரு தையல், அமுக்கு தையல் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடணும். கழுத்தை மட்டும் இழுத்து தைச்சிடாதாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படியே தைச்சி கொண்டு வாங்க. சுருக்கம் இல்லாமல் அப்படியே துணி அப்படியே நைஸாக அப்படியே ராய் விட்டு தைக்கணும். இப்போ கிராஸ் பீஸ் தைச்சாச்சு. இப்போ உகரத்தில் இன்னொரு தையல் அதில் போட்டால் தான் அழகாக இருக்கும். சைடில் ஒரு தையல், 2 தையல் கழுத்துக்கு போடணும். அங்கங்கே பிசுறு இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. நூல் இருந்தால் நல்லா இருக்காது. அப்படியே கொண்டு வாங்க. ஓரத்தில் நெளிவு இல்லாமல் நேராக கொண்டு வரணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ கழுத்து தைச்சாச்சு. இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸு தைச்சி முடிச்சாச்சு. ப்ளவுஸு முன்பக்கத்தையும் பாருங்கள். நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.